வெல்கம் பேக் கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன நெக் பேண்ட் இருக்குன்னா போட் ராக்கர்ஸ் 255 நியூ தான் வந்து இருக்குது. ஸோ பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டோட 3 கீ ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ENX டெக்னாலஜி, மேக்னெட்டிக், ஸ்மார்ட்பட், பீஸ்ட் மோடுங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ரேஷ் ஐயரோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்னேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ரைஸ் அபோ ஆர்டினரிங்கிற ஒரு டெக்ஸ்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நமக்கு எல்லா ஸ்பெக்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா நான் இந்த நெக் பேண்ட் வந்து மெரூனில் வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னுமே 4 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் பாக்ஸோட குவாலிட்டி பற்றி சொல்லி ஆகணும். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் தான் வந்து இருக்குது. இது எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் எடுத்து வச்சுப்போம். வேறு என்ன இருக்குதுன்னு வந்து பார்ப்போம். அப்புறம் இந்த மெரூன் கலர்லையும் பார்க்குறதுக்கு இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சரிஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு யூசர் மேனுவல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா அது சும்மா ஒரு பிராண்டிங் கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் வந்து இருக்குது. அப்புறம் ஒரு போர்ட் ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கார்டு இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீட்மி பிஃபோர்னு ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாட் கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்டை வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை நான் வந்து 3 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போல் ஆஸ் யூஷுவல் இதோட டிசைன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ மோஸ்ட்டாக வர எல்லா நெக் பேண்ட் மாதிரி இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிக்கானில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ சிலிக்கானில் செஞ்சனால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா டியூரபிளாக வந்து இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் ரீஜன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட்டோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் பிளாஸ்டிக் ரீஜனில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸ், LED லைட் இண்டிகேட்டர், அப்புறம் டைப் சி போர்ட் எல்லாமே இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவரிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, வாட்டர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம். அப்புறம் இதோட பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்கியாக, நல்லா டாக்டைலாக, நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்புறம் ஒயரோட குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாட் கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் கேபிள் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ளாட் கேபிள் வந்து கொஞ்சம் டியூரபிளாக வந்து இருக்கும். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இயர் ஊக்குமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 இயர்பட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்னெட்டிக் கனெக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட்பட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட்பட் ஃபங்க்ஷனாலிட்டினா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆஃப் ஆயிரும். ஸோ அப்படி பவர் ஆஃப் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சேவ் பண்ணும். இப்படி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உடனே பவர் ஆன் ஆகி நம்ம ஃபோனோட உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர்னு வந்து சொல்லலாம். அப்புறம் ஃபிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிட் வந்து பக்காவாக வந்து இருந்துச்சு. ஏன்னா டிஃபால்ட்டாக அந்த மீடியம் இயர் டிப் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஸ்மால் இயர் டிப்புக்கு வந்து மாற்றிட்டேன். ஸ்மால் இயர் டிப் மாற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நான் இந்த நெக் பேண்டில் வந்து சுத்தமாக எந்த வித பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. ஏன்னா இந்த நெக் பேண்டில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் சைமல்டேனியஸாக இந்த நெக் பேண்டை வந்து 2 டிவைஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்கின் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்டில் வந்து 2 ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்டில் வந்து IPX6 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பீஸ்ட் மோட் எனேபிள் பண்ணால் அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 65 மில்லி செகண்ட்ஸ் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். ஸோ வேற லெவல். நானும் ஒரு ஆப்பில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக அவங்க சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து 65 மில்லி செகண்ட்ஸ் கிட்ட தான் வந்து கிடச்சிது. ஸோ நான் வீடியோஸ் பார்க்கும்போது கூட சுத்தமாக இந்த டிலேஸ்மே வந்து ஃபேஸ் பண்ணல. கேம்ஸ் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக டிலேஸ் வந்து நோட்டீஸ் பண்ணல. அதனால் கேமிங்க்கு இந்த நெக் பேண்ட் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேமிங்க்கு இந்த நெக் பேண்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனை வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளே இல்லைனா பாஸ் ஆகும். ஸோ 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பீஸ்ட் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். அப்புறம் ப்ளஸ் பட்டனை நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக் வந்து போகும். மைனஸ் பட்டன் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். இதே பட்டன் கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து கால்ஸ் அப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை என்கால் பண்ணுறதுக்கோ ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். காலை ரிஜெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணணும். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டோட டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 25 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்டாண்ட் பையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. நான் இந்த நெக் பேண்டை பார்த்தீங்கன்னா ஒரு
7 to 8 days முன்னாடியே வந்து வாங்கிட்டேன். ஸோ நான் அன்பாக்ஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நான் பெருசாக அந்த நெக் பேண்ட் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் அப்படியே வந்து வச்சிட்டேன். ஸோ ஒரு 3 நாள் முன்னாடி தான் திரும்பி வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா வச்சப்போ வந்து 70% இருந்துச்சு. ஸோ 3 நாள் முன்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 70%லேயே வந்து இருந்துச்சுன்னா பேட்டரி லைஃப் ஸ்டாண்ட் பை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் பட் யூஸ் பண்ணியிருக்கனால அதுவுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து நல்லா சேவ் பண்ணும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 minutes சார்ஜ் போட்டால் போதும் 10 hours வரைக்குமே வந்து பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கிறனால பேட்டரியை பற்றி சுத்தமாக இந்த நெக் பேண்டில் வந்து கவலையப்பட தேவையில்லை. அடுத்து கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா அதுவுமே இந்த நெக் பேண்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து இஎன்எக்ஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதர் எண்ட்ல இருந்தவங்க பார்த்தீங்கன்னா நெக் பேண்டுக்கும் ஃபோனுக்கும் அந்தளவுக்கு பெருசாக டிஃபரன்ஸ் இல்லைன்னு வந்து சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த நெக் பேண்ட்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, ஓகே இருக்கா, கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கடைசியாக இந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ புதுசாக 12mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக போட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்க நெக் பேண்டில் வந்து 10mm டிரைவர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னதான் இந்த நெக் பேண்டில் வந்து 12mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல், அந்தளவுக்கு பஞ்சியாக இல்லை. அதுக்குன்னு பேஸ் சுத்தமாக இல்லைன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். பேஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் வந்து இருந்துச்சு. ஒரு 8mm டிரைவர்ஸ் இருக்கிற நெக் பேண்ட் அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து பேஸ் வந்து இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு பேஸ் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. பட் நல்ல விஷயம் என்னன்னா மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, ட்ரெபிளும் மிட் டோன்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சவுண்டோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டான ஒரு சவுண்டிங் நெக் பேண்ட் நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த நெக் பேண்டோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 1200 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1200 rupeesக்கு இந்த நெக் பேண்ட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த நெக் பேண்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. கனெக்டிவிட்டியில் அந்த இதை பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அது போக நமக்கு வந்து பீச் மோட், டூயல் பேரிங், அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பேஸ் மட்டும் தான் நான் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு பேஸ் வந்து அந்த அளவுக்கு முக்கியம். எனக்கு வந்து ஒரு ஆவரேஜான பேஸ் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த நெக் பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும்.